அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் இன்னும் சிறிது காலத்தில் தொடங்க போகுதுங்க. இந்த ஏப்ரல் மாதமானது ஆங்கில வருடத்தினுடைய 4வது மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் தொடங்குது. அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி வருது. இந்த மாதிரியான பல விசேஷங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்குது. இப்படி மகிமை நிறைந்த இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஏப்ரல் மாதத்தில் ரிஷப ராசியினர் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் மாதத்தின் கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது போல நீங்கள் செயல்பட்டாலும் சரிங்க, இறுதியில் நீங்கள் நினச்சதை தான் செய்வீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமாகும். தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து காணப்படுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பணியாட்கள் மூலமாக நன்மை ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பை பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேலதிகாரிகளிடம் பாராட்டுகள் கிடைக்க பெறுவாங்க. உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். சக பணியாளர்கள் ஆதரவாகவே இருப்பாங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுங்க. எல்லா வகைகள்லையுமே நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்கினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க. பிள்ளைகள் நீங்கள் சொன்னதை கேட்டு அதன்படி நடக்கிறது உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய வகையில் அமைகின்றிருக்கும். அதே போல நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாக நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறுங்க. தடைபட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். பணவரத்து அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுக்கிறதுல கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. அதே சமயம் லாபம் உண்டாக காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க. சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. கவனத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா சிக்கல்களை உங்களால் தவிர்க்க முடியும். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கப்பெறுங்க. மன தைரியத்தால் வெற்றி காண்பீங்க. அரசியல் துறையினர் அதீத கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை வந்து சேருங்க. சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெடுநாளைய ஆசைகள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைவேறிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய லட்சியங்கள் கூட கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் நிதானமாக செயல்பட பாருங்க. அதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பாங்க. பெற்றோர் ஆசிரியருடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியம் கைகூடுங்க. விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். கடன் விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றத்தை காண்பாங்க. இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறைய ஆரம்பிச்சிடும். விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளை ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறலாம். மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்தவரை
வரைக்கும் கௌரவ பிரச்சனைகள் சில நேரத்தில் உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. நீங்கள் நல்லதாகவே பேசினாலும் சரிங்க, எதிரில் இருக்கிறவங்க அதை தவறான கண்ணோட்டத்துடனே பார்ப்பாங்க. அதனாலேயே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. மற்றவர்களின் செயல்களால் மன அமைதி கெடவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் தீர்ந்துடும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல இருந்து வந்த தாமதம் நீங்க பெறும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பொருட்கள் விற்பனையாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வது அப்படிங்கிறது நன்மையை தரும் அப்படின்னா கூட புதிய வேலைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் இருந்துக்கிட்டே புதிய வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டாம். அதே மாதிரி இருக்கக்கூடிய வேலையில் இருந்து அந்த வேலையை தக்க வைத்து கொள்வது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வேலையை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரிதான விஷயமாகவே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேலையை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சி செய்தாலும் அது கிடைக்கிறது கால தாமதம் ஆகத்தான் செய்யும். மேலும் குடும்பத்தில் மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. அதை கண்டு கவலை கொள்ள தேவை கிடையாது. மாதவர் பகுதியில் அது சரியாயிடும். அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவ முன் வந்தாலும் உதவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமதமாகத்தாங்க கிடைக்கும். அதே போல சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும்படியான சம்பவம் நேரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பெண்களுக்கு எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்ததுக்கு அப்புறமா அதில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பணவரத்து திருப்தி தர வகையில் அமைய பெறுங்க. மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சக மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவதும் நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகளை பெறுவாங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும். புது தெம்புடன் பணியாற்றுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நற்செயல்கள் செய்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. அரசு வேலைகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இந்த மாதம் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை தீருங்க. உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். மனக்குழப்பம் நீங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதம் காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க. மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே அப்படிங்கிற கவலை குறைய ஆரம்பிச்சிடும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிச்சிடும். எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலையுமே சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல வெற்றிகளை பெறுவீங்க. அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் நினைச்சதை விட எதிர்மறையாகவும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது சக பணியாளர்கள் மத்தியில் உங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கோபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தெளிவுடன் நடந்து கொள்ள பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி அவர்களிடத்தில் தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். அவர்களிடத்தில் நீங்கள் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிக்கிறது காலதாமதமாகும். இதனால் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தான். அதே சமயம் மேல் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சாதகமற்ற நிலைகளில் இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு மேல் அதிகாரிகளை உங்களை கண்கொத்தி பாம்பாக பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட பாருங்கள். யாருக்கிட்டேயுமே மோதல்கள் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் விவாதங்கள் கருத்து மோதல்கள் இவை எதுவுமே யாருக்கிட்டேயுமே பணியிடத்தில் இருக்கக்கூடாது. அது சக பணியாளர்களாக இருந்தாலும் சரி மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய பணியிடத்தில் என்ன மாதிரியான தவறுகள் இருந்தாலும் அதில் நீங்கள் இல்லாமல் இருக்க பாருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் கடுகளவு மாட்டினா கூட உங்களுக்கு அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்திடும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பணியாளர்கள்
மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிறு அலட்சியம் கூட உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்பட பாருங்க. அதே மாதிரி கவனக்குறைவு அப்படிங்கிறது குடும்ப விஷயத்துலையும் இருக்கக்கூடாது, பணியிடத்துலையும் இருக்கக்கூடாது. குறிப்பாக நீங்கள் பயணிக்கும் போது இருக்கவே கூடாது. பயணிக்கும் போது கவனக்குறைவால் நிறைய நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு அடிபடலாம். ஒரு சில நேரத்தில் நீங்கள் முக்கியமான பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது களவு போக நேரலாம். அப்படி இல்லையா, தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது பயணங்களில் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வெள்ளிக்கிழமைகளில் நவக்கிரகத்தில் சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்ய பணவரத்து அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக பெறும். பிரதோஷ வேளையில் சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்க அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் சுமூகமாக முடியும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும்.